டீ விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த வீடியோ பாருங்கள். இஞ்சி டீ, இஞ்சி ஏலக்காய் டீ. பால் பசும்பால் தாங்க வச்சு பால் பொங்க விட்டு பால் நல்லா ஹீட் ஆகி பொங்கி வந்த பிறகு டீத்தூள் போடணும். ஒரு ஸ்பூன் டீத்தூள் போட்டிருக்குங்க. இந்த ஸ்பூனால் கொஞ்சம் கலந்து விட்டால் நல்லது. டீ சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு டீ காஃபி விரும்பி சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. டீ விரும்பி சாப்பிட்றவங்களான வீடியோ இது. ஏலக்காய், இஞ்சிங்க நசுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு, சின்ன ஒரு துண்டு, ஒரு 2 ஏலக்காய். லைட்டாக கலந்து விடணும். ஒரு ஸ்பூனால் கலந்து விட்டுட்டே இருங்க. தேவைப்படுறப்ப கொதிக்கும்பொழுது அந்த டீத்தூளோட சாயம் கீழே இறங்கி நல்லா வரும். கொதிக்க கொதிக்க தான் வரும். அந்த கலர் மாறி வருது பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணுங்க. நல்லா கொதிஞ்சுனா தான் அந்த டீத்தூளோட அந்த பச்சை வாடெல்லாம் போகும். நல்லா பாலில் வேகணும். வெந்து தான் அந்த சாயம் இறங்கும். டீத்தூளோட கலர் ஃபுல்லாக இறங்கி வரும். எதுக்காக ஸ்பூன் வளைக்கணும்னா இந்த ஓரெல்லாம் அப்படியே ஒட்டிடும். நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா தான் அதில் பாலோட ஒன்றும் சேர கரெக்டாக கொதிச்சு வரும். பாருங்கள் கலர் எப்படி வருது பாருங்கள். உங்களுக்கே தெரியுதான்னு பாருங்கள். டீ கடையிலலாம் டிகாஷன் தனியாக பால் தனியாக போட்டு ஒன்றா சேருவாங்க. நீங்கள் இப்போ வீட்டில் இப்படி தான் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். டிகாஷன் தனியாகவும் போட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு திரும்பி பால் தனியாக காய்ச்சி அதனுடைய ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இது சீக்கிரமாக பண்ணுறது இதுதான் ஈஸி நமக்கு. இதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படின்னு சொல்லுங்கள், எங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நாட்டு சர்க்கரை போடுறேங்க. சுகர் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். சுகர் சேர்த்த பிறகு ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. சும்மா அப்படியே கரையிறதுக்காக நம்ம ஹீட் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வடிகட்டும் போது இந்த ஸ்பூனால் கொஞ்சம் அமுக்கி விட்டிங்கன்னா அந்த இஞ்சி சாறு எல்லாமே இறங்கிடுங்க. ஒரு 2 ஆற்று ஆற்றிட்டு 2 வாட்டி ஆற்றுனா தான் அந்த நுரை வரணும். டேஸ்ட் அப்போ தான் கிடைக்கும்.
2 பேருக்கான டீ இது. பிடிச்சிருக்குங்களா? டீ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், சேட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள்.